friends, welcome back to the channel. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் துர்கா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு கிராஸ் ஓவர் டாப் வந்து பேட்டர்ன் மேக்கிங் மெத்தட்ல பார்க்க போறோம். இத நார்மல் மெத்தட்ல நம்ம பண்ணும்போது அந்த அளவுக்கு வந்து பெர்ஃபெக்ஷன் வராது. ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம பேட்டர்ன் வந்து நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணாங்க ஈஸியா வந்து அந்த ஃபிட்டிங் வந்து ஆஃப்டர் த ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப வந்து பர்ஃபெக்டாக உட்காரும். ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஏனோ தானோ நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டாலும் அது நம்ம பாடியில் போய் பர்ஃபெக்டாக அந்தந்த இடத்துல அதாவது உட்காரலனாக்கா சின்ன மைனூட்டாக மிஸ்டேக்ஸ் இருந்தால் கூட அது ஈஸியாக வந்து நமக்கு எடுத்து காமிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த பேட்டர்னை வந்து நார்மல் மெத்தடில் பண்ணும்போது வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம பாடியில் வந்து ஃபிக்ஸ் ஆகுறது வந்து கஷ்டம். லூஸ் ஃபிட்டிங்கில் போடும்போது வேணால் அவங்க வந்து எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். பட் டைட் ஃபிட்டிங் அதாவது பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்கில் போடும்போது பேட்டர்ன் மூலியமாக போட்டால் தான் ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ பட் இந்த வீடியோ இந்த ஃபுல் ப்ராசஸ் மேக் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆச்சு. ஸோ ஃபுல் ஸ்டிச்சிங்லாம் வந்து ரொம்ப டைம் எடுத்தது. நான் அதை எடிட்டிங் பண்ணாலுமே அது வந்து ஒரு 1 ஹவர் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு சீரீஸ் மாதிரி போட்டுடலாம். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 அப்படி தான் வரும்னு நினைக்கிறேன். எத்தனை பார்ட்ஸ் பண்ண முடியும்னு தெரியல. ஏன்னா நான் வந்து 10 மினிட்ஸ் 12 மினிட்ஸ் வீடியோ தான் போடலான்னு இருக்கேன். ஏன்னா 45 மினிட்ஸ் வீடியோலாம் வந்து யாரும் வந்து அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ 10-15 மினிட்ஸ் வீடியோவாக போடலான்னு இருக்கேன். ஸோ நம்ம பேசிக் பேட்டர்னை போட்டு டைம் வந்து வேஸ்ட் பண்ண விரும்பலை. பேசிக் பேட்டர்ன் ஆல்ரெடி டீச் பண்ணிட்டேன். நம்ம எந்த பேட்டர்ன் நியூவாக ஸ்டார்ட் பண்ணும்போது பேசிக் பேட்டர்னை முன்னாடி வச்சுட்டு அதாவது ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பேட்டர்னை வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஆல்ரெடி பேசிக் பேட்டர்ன் போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து எவ்வளோ என்னால் ஒரு 10-15 மினிட்ஸ்க்குள்ளே கவர் பண்ண முடியுதோ அவ்வளோ வந்து பண்ணியிருக்கேன். இதை தொடர்ந்து வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேட்டர்ன் ஃபுல்லாக முடிச்சுட்டு போடும்போது எந்த அளவுக்கு லுக் இருக்குது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ இதே வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து எத்தனை டிசைன்ஸ் வேணாலும் நம்ம அட்டாச்சிங் போட்டு நம்ம பேட்ச் ஒர்க்லையும் பண்ணிக்கலாம், இல்லை ஃப்ரீல்ஸ் வச்சுக்கலாம். நம்ம என்ன வேணால் நம்மளோட கிரியேட்டிவை வந்து எப்படி வந்து ஒரு டிராயிங்கில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி அந்த ட்ரெஸ்லேயும் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து இது கிரியேட்டிவ் ஒர்க்குன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து பேட்டர்ன் பார்த்துட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் ஆல்ரெடி பேசிக் பேட்டர்ன் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து பேசிக் பேட்டர்ன் எப்போயுமே வந்து நமக்கு வந்து ரெடியாக இருக்கும். இதுக்கு சைட் டாட்டும் ஷோல்டர் டாட்டும் க்ளோஸ் பண்ணி பேசிக் பேட்டர்ன் வச்சுட்டேன். பேசிக் பேட்டர்ன் ஆல்ரெடியே வந்து நிறைய வாட்டி டீச் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதுவும் வந்து பார்ட் 1 பார்ட் 2 எல்லா தேவையான மெஷர்மெண்ட்டும் வந்து நம்ம வீடியோவில் சில போட்டுட்டேன். பட் அதெல்லாம் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கிராஸ் ஓவர் டாப்புக்கு மாத்திரம் நம்ம என்ன கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்லீவ்லெஸ் கிடையாது. ஸ்லீவ்லெஸ்ஸாக இருந்தால் இதுக்கு வந்து ஆமோல் டாட்டும் நம்ம வந்து பிடிக்கணும். இதுக்கு ஸ்லீவ்லெஸ் கிடையாதுன்றதால் நான் வெறும் வந்து சைட் டாட்னா என்ன ஃபேஸ் பண்ணியிருக்கு பாருங்கள், அதுதான் சைட் டாட்டு. சென்டராக இருக்கிறது தான் வந்து ஷோல்டர் டாட். ஓகேவா? இந்த 2 டாட் மட்டும் தான் பிடிச்சிருக்கேன். ஏன்னா நான் இதுக்கு வந்து அம்பர்லா ஸ்லீவ் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதுக்கு ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. இது முடித்ததுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இதோட ப்ராசஸ் வந்து கொஞ்சம் பெருசு. ஒரே இதில் வந்து ரொம்ப ஸ்பீடு போட்டு காமிக்க முடியாது. ஸோ அது வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நீங்கள் வந்து பார்ட் 1 பார்ட் 2 வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டு மட்டும் எடுத்துக்கிறோம். பேக்கில் வந்து அவ்வளோ ஒர்க்கு ஒன்றும் கிடையாது. பேக் வந்து ஆசிட்டிஸ் தான் ஆல்மோஸ்ட் இருக்கும். ஷோல்டரோட அந்த பட்டி மெஷர்மெண்ட் இருக்குல்ல அதை மாத்திரம்தான் வந்து நம்மளோட மெஷர்மெண்ட்டை ஃப்ரண்ட்டு மெஷர்மெண்ட்டை கேல்குலேட் பண்ணி நம்ம வந்து பேக்கை வந்து கட் பண்ணுவோம். மற்றபடி வந்து எல்லாமே வந்து சேம் தான். இப்போ நான் இங்கே வைக்கிறேன் பாருங்கள், இதுதான் வந்து ஷோல்டர் பட்டியோட மெஷர்மெண்ட்டு. இதுக்கு வந்து நமக்கு எவ்வளோ வச்சுக்கிறேன்னாக்கா நம்ம வந்து போட் நெக் மாதிரி போடனாக்கா நம்ம 3 சென்டிமீட்டர் கூட வச்சுக்கலாம். 3 சென்டிமீட்டர்னால் நம்ம வந்து 1 இன்ச் கூட வச்சுக்கலாம். நான் பட் 6 சென்டிமீட்டர் வச்சுக்கிறேன். அப்புறம் நெக்கு டீப் வந்து 11 வச்சுக்கிறேன். இப்போ மார்க் பண்ணல 11 மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஒரு பேட்ச் போடணும். இதுக்கு வந்து கிராஸ் ஓவர் டாப்புன்றதால அந்த கிராஸுக்கு வந்து நம்ம கொஞ்சம் பேட்ச் போடணும். ஸோ அப்போ வந்து என்னோடய பேக்கு பார்ட்டில் அதோட கீழே வந்து ஸ்கர்ட் பார்ட் இருக்கும். ஸோ அது நமக்கு தேவை கிடையாது. நம்மளோட ட்ரூ வேஸ்ட் வரைக்கும் தான் நமக்கு தேவை. ஸோ அதனால் கீழே இருக்கிற கிளாத்தை வந்து பேப்பரை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பேட்ச் போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேவையை இதே ஃபுல் டாப் நம்ம போடும்போதாக இருந்துச்சுனாக்கா நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ண முடியாது. நமக்கு இப்போ வந்து வெறும் ட்ரூ வேஸ்ட் வரைக்கும் தான் வந்து பேட்டர்ன் வேணும். கீழே வந்து ஆக்சுவலி லைன்றதால லைனை வந்து நம்ம அப்படியே வந்து கிராஜுவலாக நம்ம வித்தவுட் பேட்டர்னே வந்து கட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நிறைய பேட்டர்ன் போட்டு அதை வந்து கன்ஃபியூஷன் பண்ணாமல் அதை வந்து சிம்பிளாக பண்ணலாம். ஸோ எனக்கு 2 மெத்தடுமே தெரியுன்றதால நம்ம 2யுமே வந்து நான் மிக்ஸ் பண்ணி நான் வந்து பண்ணிப்பேன்.
ஸோ அது வந்து ஐடியாஸ் வந்துடும், மிக்ஸ் பண்ணுறது கிடையாது, ஐடியாஸ் வந்துடும். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட்டோட ட்ரூ வேஸ்ட் கட்டை வந்து கட் பண்ணுறேன். நான் ட்ரூ வேஸ்ட் வரைக்கும் கட் பண்ணுறேன். மீதி இருக்கிறது கீழே இருக்கிறது வந்து ஸ்கர்ட் பார்ட்டு. இதே வந்து அந்த ஸ்கர்ட் பார்ட் நமக்கு எப்போ யூஸ் ஆகும்னா, ஏதாவது ஸ்டைட் ஸ்கர்ட் பண்ணும்போது, ஃபிஷ் கட் ஸ்கர்ட் பண்ணும்போதெல்லாம் வந்து அந்த ஸ்கர்ட் நமக்கு யூஸ் ஆகும். இதுக்கு தேவை கிடையாது. இப்போ வந்து அந்த ஸ்லிட்டை வந்து நான் ஓப்பன் பண்ணி விட்டுறேன். அந்த மெயின் டாட்டை வந்து நான் ஓப்பன் பண்ணி விட்டுருக்கிறேன். இந்த மாதிரி சென்டராக கட் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆகி ஃப்ளாட்டாக உட்காரும். அப்போ தான் நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும். மேலே இப்படி எடுத்துகிட்டு க்ளோஸாக இருந்துச்சுன்னா நம்மளால் பண்ண முடியாது. இப்போ வந்து நான் ஒரு பேப்பர் வச்சுருக்கேன் பாருங்கள், அது வந்து இப்போ பேட்ச் போட போகிறேன். நம்மளோட நெக்கு டீப்பு வந்து 11 சென்டிமீட்டர் வச்சுருக்கோம். அந்த 11 சென்டிமீட்டர் விட மேலே ஒரு 3 சென்டிமீட்டர் ஏற்றின மாதிரி வச்சு பேப்பரை கீழேயும் வந்து அந்த டவுன்லேயும் வந்து நமக்கு வந்து ஒரு 2-3 சென்டிமீட்டர் வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட கொஞ்சம் பெரிய ஷீட்ஸாக வச்சுக்கலாம். ஸோ அது எதனால நான் அப்படி எக்ஸ்ட்ராவாக கீழே விட்டுருக்கேன் அப்படின்றது நான் வந்து பேட்டர்ன் போடும்போது உங்களுக்கு புரியும். இந்த செலோ டேப் டிஸ்பென்சர் வச்சு நம்ம செலோ டேப் எப்பயுமே வந்து நம்ம கிட்ட வச்சுக்கலாம். பட் என்கிட்ட வந்து என்னோடய டிஸ்பென்சர் வந்து வீட்டில் இருந்ததெல்லாம் ஷாப்பில் இல்லை. அதனால் நான் ஃபஸ்ட்டே வந்து டேபிள் மேலே வந்து லைட்டாக சின்னதாக கட் பண்ணி நான் வந்து செலோ டேப் வச்சுருந்தேன். நான் அதையே வந்து அப்படியே ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். ஸோ டிஸ்பென்சர் வந்து என்கிட்ட ஒன்று தான் இருக்குது, வீட்டில் தான் இருக்குது அதுவும். ஸோ அதனால் அதை நான் கொண்டுட்டு வரல. ஏன்னா வீட்டில் நான் பேட்டர்ன் போடும்போது எனக்கு அது வந்து தேவையாக இருக்கும். அதனால் இப்போ வந்து இப்படி தான் பாருங்கள், அந்த பேட்டர்னை வச்சு நம்ம அப்படியே வந்து நீட்டாக வந்து போட்டாச்சு. அதுக்கப்புறமும் இதில் ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது. எல்லா பேட்டர்னுக்குமே வந்து வேரியேஷன்ஸ் நிறைய இருக்குது. அது நம்ம கற்றுக்கிட்டால் மட்டும்தான் வரும். நம்ம வந்து ஜஸ்ட் லைக் தட்டாக வந்து நம்ம எதுவுமே வந்து ஈஸியாக வந்து வந்துடாது. அதோட நுணுக்கம் நமக்கு தேவை. ஸோ இப்போ வந்து இங்கே ஒரு லைன் போடுறேன் பாருங்கள், இங்கே வந்து நமக்கு வந்து 13 சென்டிமீட்டர் வந்து நான் விடுறேன். ஸோ இதே வந்து நம்ம வந்து ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல வந்து மெஷர்மெண்ட்டில் சென்டிமீட்டரை வந்து ஜாஸ்தி பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் 13 சென்டிமீட்டர் விட்டுட்டு நான் கரெக்டாக அந்த ஷோல்டர் பட்டியிலேருந்து அதை அப்படியே கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ பார்த்துட்டு அது கட் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு அந்த கிராஸ் ஓவர் டாப்போட ஐடியாஸ் வந்து இந்த பேட்டர்னில் பார்க்கும்போதே வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பேட்டர்ன் முடித்ததுக்கப்புறம் நிறைய ஒர்க் இருக்குது. நம்ம மைக்ரோ டாட் ஃபியூசிங் கட் பண்ணோம், அப்புறம் லைனிங் கட் பண்ணோம், அப்புறமா வந்து மெயின் கிளாத் கட் பண்ணோம். ஸோ இங்கே இப்போ காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த 11 சென்டிமீட்டருக்கு நம்ம நெக்கு டீப் போட்டிருக்கோம்ல, மார்க் பண்ணிக்கலாம். அதையும் மேலே இருக்கிற ஷோல்டர் பட்டி ப்ளஸ் 11 சென்டிமீட்டரு நெக் டீப்பு, அதுக்கப்புறம் வந்து 13 சென்டிமீட்டரை வந்து அந்த கிராஸ்க்கு வந்து 13 சென்டிமீட்டர் விட்டுருக்கேன். இது எல்லாத்தையும் வந்து நம்ம மூணு இதையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணும்போது தான் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மெத்தடில் நம்ம பண்ணும்போது பேட்டர்ன் மேக்கிங்கு பேட்டர்ன் மேக்கிங் மெத்தடில் இந்த பேட்டர்ன் பண்ணும்போது நல்லா கரெக்டாக வரும். ஸோ இது வந்து நார்மல் மெத்தடில் வந்து ட்ரை பண்ணாக்கா நமக்கு வந்து கரெக்டாக வராது, லூஸ் வரும், எடுத்துகிட்டு நிற்கும். அந்த ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு ரொம்ப பேக்கி மாதிரி இருக்கும். ஸோ அந்த மெத்தடில் வந்து நமக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப வந்து அதில் கரெக்டாக நுணுக்கம் தெரிஞ்சு கட் பண்ண தெரியும் அப்படின்றவங்க பண்ணலாம். பட் நான் வந்து நார்மல் மெத்தடில் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் பண்ணவே மாட்டேன். ஒன்லி ப்ளவுசஸ் ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் பண்ணுவேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதை டாட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு செலோ டேப் போட்டுக்கணும். செலோ டேப் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி இந்த எக்ஸ்ட்ரா விட்ட ஷீட்டை வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து ஒரு கட் பண்ணுவோம். அது வந்து எதுக்குன்றது உங்களுக்கு வந்து இப்போ பண்ணும்போது நான் சொல்கிறேன். பாருங்கள், இப்போ வந்து ஜஸ்ட் லைக் தட் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். திருப்பியும் இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி விடணும். பட் வந்து இப்போதைக்கு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஒரே ஒரு மெஷர்மெண்ட் வச்சு மார்க் பண்ணுறதுக்கோசரம் இதை க்ளோஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. இப்போ பாருங்கள், இதை ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்படி ஸோ இந்த மாதிரி நம்ம மடக்கிட்டு கீழே, ஏன்னா வந்து நம்ம டைரெக்டாக நம்ம பண்ணோன்னாக்கா அந்த பேட்ச் வந்து ரொம்ப சின்னதாக போயிடுச்சுனாக்கா நம்ம கம்ஃபர்டபுளாக வந்து உட்காராது. அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு எவ்வளோ அளவுக்கு வந்து அந்த சைடில் கிராஸ் பேட்ச் வந்து தேவை. ஸோ இந்த மாதிரி கேல்குலேஷன்லாம் இந்த மாதிரி பேட்டர்ன் போடும்போது தான் வருமே ஒழிய நார்மல் மெத்தடில் நம்ம பண்ணாக்கா அவ்வளோ பர்ஃபெக்டாக வர்றது வந்து டவுட்டு. ஸோ இப்படி நம்ம இப்போ ஃபோல்டு பண்ணி வைக்கும்போது நம்மளோட டாட்டு பிடிச்சதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் பெருசாக வரணும்ல, அதனால தான்
டாட் இருக்குது நம்ம ஓப்பன் பண்ணும்போதே நம்ம இந்த மார்க்கிங் பண்ணாக்கா நம்ம அந்த ஷீட்டை வந்து ரொம்ப கம்மியாக வந்து மார்க் பண்ணி எடுத்துருவோம். அதனால் வந்து அது கரெக்டாக வந்து வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால் டாட் க்ளோஸ் பண்ண பிறகு நமக்கு ஏன்னா நம்ம ட்ரெஸ்ஸில் கட் பண்ணும்போது இந்த டாட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு தான் சைடில் வந்து நம்ம அட்டாச் பண்ணுவோம். இது நான் சொல்லும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலி. நானும் வந்து புரிகிற மாதிரி சொல்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன். பட் வந்து பாருங்கள், உங்களுக்கு ஐடியாஸ் இருந்துச்சுன்னா ஆல்ரெடி உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள், நமக்கு அந்த 13 சென்டிமீட்டர் கட் பண்ணது லென்த்து வந்து ஒரு மாதிரி கிராஸாக இன்னும் டவுனில் கிராஸாக வரும். இதே நீங்கள் நேராக வச்சு கட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம டாட்டு கிளாத்தில் பிடிக்கும்போது இந்த பேட்ச் வந்து சின்னதாக போயிடும். ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாது. அதனால தான் வந்து நம்ம ஒரு வாட்டி அந்த டேப் க்ளோஸ் பண்ணிவிட்டு டேப்பை வச்சு அந்த இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த மெஷர்மெண்ட் கிடச்ச பிறகு நம்ம இதை ஓப்பன் பண்ணி ரிலீஸ் பண்ணி விட்டுறோம். அவ்வளோதான். இது வரைக்கும் முடிஞ்சிடுச்சு பேட்டர்னு. ஸோ இப்போ வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து ட்ரூ வேஸ்ட் கட்டுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ட்ரூ வேஸ்ட் கட் வந்து ஃப்ரண்ட் அக்ராஸ்லேருந்து 2.5 சென்டிமீட்டர் டவுன் பண்ணிவிட்டு நம்ம பேட்டர்னில் எப்பயுமே அப்படி தான் எடுக்கிறோம். அப்புறமா வந்து அதுலேருந்து அதை நம்ம கரெக்டாக கனெக்ட் பண்ணி விட்டுருவோம். கனெக்ட் பண்ணிட்டா உங்களுக்கு ட்ரூ வேஸ்ட்டும் கிடச்சிரும். மீன்ஸ் அந்த பிரின்சஸ் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ வந்து இதை நம்ம கிராஸோட கட் பண்ணிக்கிறோம். இப்போ கட் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து அந்த டீட்டெயிலாக வந்து அந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், நான் இப்போ கட் பண்ணுற இடம் தான் வந்து ஷோல்டர் பட்டி அப்படின்னுவோம்ல, அந்த பட்டி நமக்கு கரெக்டாக அந்த ஷோல்டரில் வர மெஷர்மெண்ட்டு அது வந்து நான் ஒரு 6 சென்டிமீட்டர் வச்சுருக்கேன். இன்னும் சின்னதாக வேணுனாக்கா நீங்கள் 4 சென்டிமீட்டர் கூட வச்சுக்கலாம். அதெல்லாமே வந்து நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டு, அப்புறம் வந்து நம்மளோட லுக் வைஸு, பேட்டர்ன், எல்லாமே வந்து நம்மளோட க்ரியேட்டிவ் தான் அதெல்லாம். ஸோ நமக்கு வந்து ஒரு 6 சென்டிமீட்டர் இருக்கட்டும், கரெக்டாக வந்து நம்ம உட்காரோம் ஷோல்டர் பட்டியில் அப்படின்றதால அவ்வளோ பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இந்த பீசஸ்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போதைக்கு நமக்கு தேவையான பீஸ் வந்து சென்டர் இந்த 2 பீஸ் மட்டும்தான் தேவை. இதுதான் வந்து ஃப்ரண்ட்டு. ஓகேவா? ஸோ பேக்குக்கு வந்து நம்ம வந்து பேக் பேட்டர்ன் வந்து ஆல்ரெடி பேசிக் போட்டு வச்சுருக்கோம். பேக்கில் என்ன சேஞ்சஸ் இருக்குன்னா, அந்த ஷோல்டர் பட்டி வந்து ஃப்ரண்ட்டுக்கு எவ்வளோ இருக்கோ அதே மெஷர்மெண்ட்டை வந்து பேக்குக்கும் வந்து செக் பண்ணி நம்ம மார்க் பண்ணி நம்ம நெக்கு ரவுண்டு வந்து கட் பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம இஷ்டத்துக்கு பேக்குக்கு ஒரு மெஷர்மெண்ட் வைக்கக்கூடாது. ஃப்ரண்ட்டுக்கு நம்ம எவ்வளோ சென்டிமீட்டர் 6 எடுத்தாலும் சரி, 4 எடுத்தாலும் சரி, 5 எடுத்தாலும் சரி, அதே சென்டிமீட்டரை வந்து நம்ம கரெக்டாக வந்து கட் பண்ணிடணும். ஸோ அங்கே மேலே ஒரு லைன் இருக்கும். அந்த லைன்லேருந்து வந்து ஒரு 1 சென்டிமீட்டர் வந்து நம்ம டவுன் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே கட் பண்ணுறோம். இப்போ நான் ஜஸ்ட் லைக் தட் கட் பண்ணுறேன். ஃபைனலாக திருப்பி ஒரு வாட்டி வந்து நம்ம வந்து ஷோல்டர் பட்டியை வந்து ஆமோல் ஃப்ரண்ட் ஆமோல்லேருந்து பேக் ஆமோலுக்கு வச்சு உங்களுக்கு வந்து நான் மேட்ச் பண்ணி காமிக்கிறேன். நம்ம வந்து ஜஸ்ட் லைக் தட் கட் பண்ணும்போது இப்போ இந்த ஆமல் கிடையாது, அந்த ஷோல்டர் பட்டியோட மெஷர்மெண்ட்டு ஜாஸ்தி வரும். பட் வந்து அந்த மெஷர்மெண்ட் நம்ம கன்சிடர் பண்ணுற கிடையாது. இப்போதைக்கு ஜஸ்ட் கட் பண்ணுறேன் நான். திருப்பி வந்து ஆமோல் டு ஆமோல் ஃபேஸிங் பண்ண மாதிரி வச்சுட்டு நம்ம ஷோல்டர் பட்டியை வந்து இப்போ திருப்பி பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ வந்து நான் வைக்கிறேன். இப்போ ஆமோல் இருக்குல்ல, ஃப்ரண்ட் ஆமோல், பேக் ஆமோல். ஸோ உங்கள் கேமராவுக்கு வந்து கரெக்டாக எந்த பக்கம் வச்சா வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்றத நான் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக காமிச்சிட்ருக்கிறேன். இப்போ பாருங்கள், ஆமோல் டு ஆமோல் ஃபேஸ் பண்ணும்போது நமக்கு இதில் எவ்வளோ வந்து ஜாஸ்தியாக வந்திருக்கு பேக்குக்கு. ஸோ இந்த பேக்கையே வச்சு நம்ம வந்து கிளாத்தில் கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணோன்னாக்கா ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஜாயின் ஆகாதுல்ல, ஒன்று பெருசாக இருக்கும், ஒன்று சின்னதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3/4 சென்டிமீட்டர் கிட்ட பெருசாக இருக்குது. திருப்பி இதை மார்க் பண்ணிவிட்டு நெக்கை வந்து ட்ரிம் பண்ணிக்கிட்டோம்னாக்கா முடிஞ்சிச்சு. இதை வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் பண்ணிடலாம். நான் வந்து ஏன் இப்படி பண்ணி காமிக்கிறேன்னாக்கா அப்போ டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்றதால நான் வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டே வந்து நம்ம ஆமோல் ஃபேஸ் பண்ணி நம்மளோட பேட்டர்ன், முன்னாடி பேட்டர்ன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐடியாஸ் வரும். ஃபேஸ் பண்ணி கட் பண்ண வேண்டியதான். இப்போ பாருங்கள், பேக்கும் முடிஞ்சிருச்சு. ஸோ பேக்லேயும் டாட் இருக்குது, ஃப்ரண்ட்டில் பிரின்சஸ் கட் இருக்குது. ஸோ டாப்போட இது கிராஸ் ஓவர் டாப்புக்கு நம்ம
மேலே இருக்கிற போர்ஷன் மட்டும் முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் கீழே ஸ்கர்ட் வந்து அது ஏ லைன் மாதிரி நான் வந்து ஒரு மாதிரி கிராஸாக வந்து எடுத்திருக்கேன். ஸோ அந்த பேட்டர்ன் உங்களுக்கு போக போக காமிக்கிறேன். நார்மல் ஏ லைன் போடாமல் சைடு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி கிராஸ் எடுத்து நம்ம பண்ணியிருக்கோம். அதை உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் நான் இவ்வளோ மட்டும்தான் போட்டிருக்கேன். இதை நீங்கள் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு பார்ட் 2 அப்படியே நீங்கள் கண்டினியூஸனாக பாருங்கள், லைனாக வரும்.